வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த கிளாஸில் நம்ம லெட்டர் போ எப்படி ரைட் பண்ணும் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் லெட்டர் தோ போட்டோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் லெட்டர் போவும் போடணும். ஸோ அப்போது தோ போடுற மாதிரியே போ போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு நுக்தா டாட் வச்சிடணும். ஸோ அப்படி வச்சிட்டோன்னா அது லெட்டர் போ. இது வந்து ஒரு ஹெவி லெட்டர் போ போ. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லெட்டர் போ ரைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஐன் எப்படி ரைட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ ஐன் வந்து லைட்டாக ஒரு சின்ன சி மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை பெரிய சி மாதிரி கீழே இழுத்து விடுறது லெட்டர் ஐன். நான் எப்படி போட்டிருக்கணும் அதே மாதிரி நீங்களும் போடுங்க. லெட்டர் ஐன் கரெக்டாக பார்த்து ரைட் பண்ணுங்கள். ஐன் எழுதும்போது லெட்டரில் சொல்லி எழுதுங்க. ஐன் அதுமாரி நீட்டாக எழுதுங்க. ஐன் ஓகே, லெட்டர் ஐன் போட்டாச்சு. அடுத்த லெட்டர் கைன் பார்க்க போகிறோம். ஸோ கைனும் வந்து ஐன் மாதிரி தான் போடணும், ஆனால் மேலே ஒரு நொக்தா வைப்போம். ஸோ அதுதான் கைன். ஸோ அதே மாதிரி ஐன் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் கைன் போடணும். போட்டு மேலே ஒரு நொக்தா வைக்கணும். புள்ளி வச்சா அது கைன். இதுவும் ஹெவி லெட்டர் கைன். கைன் லெட்டர் கைன் எப்படி ரைட் பண்ணணுன்னு பார்த்தாச்சு. அடுத்து லெட்டர் ஃபா. லெட்டர் ஃபா. ஸோ ஒரு வாவ் மாதிரி போட்டு இழுத்து விட்டு மேலே ஒரு புள்ளி வைக்கிறது லெட்டர் ஃபா. லெட்டர் ஃபா இதை ரைட் பண்ணும். போன கிளாஸில் எல்லாருமே ரொம்ப அழகாக ரைட் பண்ணியிருந்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ் மாஷாஅல்லாஹ். அதே மாதிரி இந்த கிளாஸ்லேயும் டைமுக்கு ரைட் பண்ணி குரூப்பில் சென்ட் பண்ணிடணும். சரிங்களா? எல்லாமே ரொம்ப ஈஸியான லெட்டர் தான். நீட்டாக ரைட் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் ஃபா ரைட் பண்ணியாச்சு. ஓகே இன்ஷா அல்லாஹ். இனிமேல் நெக்ஸ்ட்டு லெட்டர்ஸில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.